Hi, hello, welcome, ni hao. HSK 1 கிராஷ் ஃபாஸ்ட் கோர்ஸ்ல இப்போ நம்ம ரெண்டாவது செட் ஆஃப் 10 வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல இப்போ நம்ம பார்க்க போற முதல் வேர்ட் வந்து பன்னியன். பன்னுன்றது ஃபாலிங் டோன், பன்னியன் அப்படின்னு சொல்றோம். பன்னியன் அப்படின்னாலே வந்துட்டு அதாவது ஹாஃப் இயர் அப்படின்னு அர்த்தம். பன் அப்படின்னாலே ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம இந்த வேர்டை பன்னுன்னு தனியா பார்த்தோம். ஸோ பன் இஸ் நத்திங் பட் ஹாஃப் இயர். நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஹாஃப் அ இயர் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஹாஃப் இயர்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ச பன்னியன் அப்படின்றது வந்து ச அப்படின்னாலே வந்து திஸ் அப்படின்னு அர்த்தம். ச பன்னியன் இஸ் திஸ் ஹாஃப் இயர். ச பன்னியன் ஷியூஜியன், அதோட வந்து இன்னொரு வேர்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ச பன்னியன் ஷியூஜியன் அப்படின்றது வந்து திஸ் ஹாஃப் இயர் பீரியட் ஃப்ரம் ஜான்வரில இருந்து ஜூன் மந்த் வரைக்கும் இருக்கிறத நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, சப்பன்னியன் ஷியூஜியன். சப்பன்னியன் ஷியூஜியன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? சப்பன்னியன் சப்பன்னியன் ஷியூஜியன். சப்பன்னியன் ஷியூஜியன். ஸோ திஸ் ஹாஃப் இயர் பீரியட், அதை தான் இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன். பன்னியன், பன்னியன் இஸ் ஹாஃப் இயர். சப்பன்னியன் this past year. சப்பன்னியன் ஷியூஜியன் this half year period. ஓகே, இப்போ ரெண்டாவது வேர்டு ஓகே பந்தியன் அப்படின்னு சொல்றோம். பந்தியன் அப்படின்னா ஹாஃப் அ டே. அப்ப பன்னியன் அப்படின்னா ஹாஃப் அ இயர், பந்தியன் அப்படின்னா ஹாஃப் அ டே. அப்ப தியன் அப்படின்னாலே நம்மளுக்கு 24 hours டைம் பீரியட். ஸோ பந்தியன் ஷீஜியன், ஸோ ஹாஃப் அ டே டைம். பந்தியன் ஷீஜியன். தெங்ல பந்தியன், தெங்ல பந்தியன். ஸோ தெங் அப்படின்னாலே வந்து டு வெயிட் அப்படின்னு அர்த்தம். தெங்லனாலே வெயிட்டட் அப்படின்னு சொல்லி இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த வேர்புக்கு பக்கத்துல இந்த ல நம்ம ஆட் பண்றதுனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் வந்து சொல்றோம். ஸோ வெயிட்டட், வெயிட்டட் half an hour, waited for a long time, waited for half day. So தெங்ல பந்தியன், தெங்ல பந்தியன். ஸோ அதை இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ பந்தியன், பந்தியன் ஷீஜியன், தெங்ல பந்தியன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு இப்போ பங். எப்படி சொல்றோம்? இது வந்து flat tone, so pang, it is the first tone. Pang, pangwo, pangwo na help me, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. pangwo, pangwo easier, pangwo easier, help me a bit. easier அப்படினாலே a bit அப்படின்னு அர்த்தம். pangwo அங்க இப்ப அந்த இப்ப நம்ம சைனீஸ் லாங்குவேஜ்ல வந்து ஐ wo அப்படின்றதுக்கே வந்து ஐ மீ அப்படின்ற அந்த ரெண்டு மைன் கூட நம்ம சொல்லலாம். ஐ மீ அண்ட் மைன் அப்படின்ற இந்த மூணு இங்கிலீஷ் வேர்ட்ஸுமே நம்ம வந்து ஓன்றது ஒரு வேர்டுக்கு வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹெல்ப் மீ அ பிட். ஓ பங் ஈஸியா, ஹெல்ப் மீ அ பிட். ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி ரிவிஷன். பங்வோ ஈஸியா. ஓகே, நெக்ஸ்ட் பங் மாங். ஓகே, பங் மாங். ஓகே, பங் மாங் மேலே ஏத்துறோம். பங் மாங் அப்படின்னாலே ஹெல்ப், மாங் பிஸி. அப்ப ஹெல்ப் பிஸியா அப்படின்னு அர்த்தம்? ஹெல்ப் தான் அதுவும். பங்குனாலும் பங்மாங்கனாலும் ஹெல்ப் தான். ஓகே, பங்கமாங்னா ஹெல்ப். ஓகே, ஸோ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னும் போது யூ கேன் ஆஸ்க் த அதர் பர்சன். பங்க மேலே ஏத்துறோம். பங்க மாங். ஓகே, பங்க மாங். ஓகே, பங்வோ பங்மாங், ஹெல்ப் மீ அவுட். ஓகே, ஹெல்ப் மீ ஹெல்ப் இல்ல, இது லிட்ரல் மீனிங். ஹெல்ப் மீ ஹெல்ப் பண்றது பங்வோ பங்மாங்கன்னா நமக்கு அப்படிதான் வருது. பட் ஆனா இங்கிலீஷ் நம்ம என்ன மீன் பண்ணுவோம்னா ஹெல்ப் மீ அவுட் ஆன் திஸ். ஸோ எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றது தான் பங்வோ. இது பங்வோ பங்மாங். ஓகே, பங்மாங் பங்வோ பங்மாங். ஓகே, பங்வோ பங்மாங், ஹெல்ப் மீ அவுட். ஓகே, அதே மாதிரி பவுனாலே வந்து பேக்னு அர்த்தம். ஏன்னா தட் இஸ் wrapped அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பொருள் வச்சு அதை நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கிறது தான் அந்த பேக்கோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அதை தான் நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா ஈக பாவ். இந்த பாவ் அப்படின்றது வந்து ஃபிளாட் டோன். ஈக பாவ், மை ஈக பாவ். ஸோ மை அப்படின்னாலே இது வந்து ஒரு வேர்பு. அப்படின்னா பைன்னு அர்த்தம். ஸோ பை மீ அ பேக், அது பை ஒன் பேக். பவ் ஈக, மை ஈக பாவ், மை ஈக பாவ். ஈக பாவ் இஸ் ஒன் பேக், மை ஈக பாவ் இஸ் பை ஒன் பேக். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பவுஸ் அப்படின்னாலே வந்து ஸ்டீம்டு பன். ஓகே, ஸோ நம்ம ஊருக்கு சொல்றதா இருந்தா இட்லி மாதிரி. ஓகே, இட்லி. பவுஸ் இஸ் சீ பவுஸ். எப்படி சொல்லணும்? இந்த சீ வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டீ வச்சு சொல்லணும். சீ அப்படின்னு சொல்லணும். சீ நம்ம சீன்னு சொல்லக்கூடாது. டீ வச்சு சொல்லும் போது சீ பவுஸ் அப்படின்னா ஒன் பன். ஓகே,
அதே மாதிரி இல்லைன்னா eat some. இந்த இடத்துல வந்து cheap house அப்படின்றது இது வந்து சிங்குலர் மட்டும் கிடையாது, ப்ளூரலுக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். 1 bun eat steamed buns. ஓகே, chi liang pause, chi liang pause, my eager pause அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறது வந்து chi liang pause. So eat 2 buns, 2 steamed buns. Okay, chi liang pause, eat 2 buns. Okay, next என்ன சொல்லிருக்கோம்னா pause steamed buns. Okay, so next வந்து bake cup. pay அப்படினாலே வந்து கப். ஈபை அப்படின்னா 1 கப். ஈபை ஷ்வைனா 1 கப் வாட்டர். ஈபை ஷ்வை. ஸோ pay அப்படின்னா கப்பு, ஈபைனா 1 கப், ஈபை ஷ்வைனா 1 கப் ஆஃப் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பெய்ஸுனாலும் பெய்னாலும் ஒண்ணுதான், அதனால இதுக்கு நான் இமேஜ் வந்து எடுக்கல. பெய்ஸ் கப், ஈக பெய்ஸ், மைக பெய்ஸ். மைனால நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மைக பாவ் அப்படின்னு பார்த்தோம், பை 1 பேக். அதே மாதிரி தான் மைக பெய்ஸ் இஸ் பை அ கப். கனாலும் அது 1 தான். இது வந்து குவான்டிட்டி வந்து 1 தான். க இட்ஸ் அ மெஷர் வேர்ட். க இஸ் அ மெஷர் வேர்ட். ஸோ மைக பெய்ஸ் இஸ் பை அ கப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து பெய். பெய் இஸ் நத்திங் பட் பெய்னாலே நார்த் சைடு. பெய், அப்போ பெய் இஸ் நார்த். அண்ட் தென் பெய் பிஎன், பிஎன்னாலே வந்து சைடு அப்படின்னு அர்த்தம். பெய் பிஎன் நார்த் சைடு, பெய் பிஎன் நார்த் சைடு. ஜை பெய் பிஎன், ஜை பெய் பிஎன் இஸ் இன் த நார்த் சைடு. ஜை பெய் பிஎன் இன் த நார்த் சைடு. ஜைனாலே அது வந்து லொகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அட்டு, இன்னு, அப்படி இல்லைன்னா ஆன். ஜை பெய் பிஎன் அட் த நார்த் சைடு. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பெய் பிஎன், பெய் பிஎன், பெய்பியன். ஸோ பெய், அதுக்கு அடுத்து பெய்பியன். ஸோ பெய்பியன்றதும் ஒரு வேர்டு, அது நம்ம ஆல்ரெடி மேலேயும் பார்த்தோம். இப்போ இங்க வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணலாம். ஃபங்ஸு பெய்பியன். ஸோ ஹவுஸ், ஃபங்ஸு, ஃபங்ஸு. எப்பவுமே இசட் ஐக்கு முன்னாடி டி வச்சு சொல்லும் போது இன்னும் நல்லா நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஃபங்ஸு, ஃபங்ஸு பெய்பியன், ஃபங்ஸு பெய்பியன். ஸோ ஃபங்ஸு பெய்பியன்னா ஃபங்ஸு இஸ் ஹவுஸ், பெய்பியன் இஸ் நார்த் சைட். ஸோ நார்த் ஆஃப் த ஹவுஸ், நார்த் சைட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜை ஃபங்ஸு பெய்பியன். ஸோ ஓ ஜை ஃபங்ஸு பெய்பியன், நான் வீட்டுடைய நார்த் சைட்ல நிக்கிறேன் அப்படின்றதுக்கு we can use ஜை ஃபங்ஸு பெய்பியன் at நார்த் சைட் ஆஃப் த ஹவுஸ், நார்த் ஆஃப் த நார்த் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப பெய்பியன் இஸ் நார்த் சைட். ஃபங்ஸு பெய்பியன்னா ஹவுஸோடைய நார்த் சைட். ஜை ஃபங்ஸு பெய்பியன் அப்படின்னா at the north side of the house அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வரைக்கும் இப்போ நம்ம 20 வேர்ட்ஸ், பார்ட் 1ல வந்து 10 வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல 10 வேர்ட்ஸ் பார்த்தோம். ஆல் டுகெதர் இப்போ HSK 1ல வந்து 20 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, we meet in the next video which is the part 3. Thank you.